வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே பிதாவாகி தேவனை ஆவியோடும் சத்தியத்தோடும் தொழுது கொள்ளும்படியாக கூடியிருக்கிற உங்கள் யாவருக்கும், இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கின்ற உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே அடியேன் இந்த காலையிலே வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் சொல்லிக்கொள்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பரலோகத்திலே நம்முடைய பொக்கிஷங்களை எவ்விதமாக சேர்க்க வேண்டும் என்பது தொடர்பான காரியங்களை குறித்து நாம் கவனித்துக் கொண்டிருந்தோம். இந்த நாளில் அந்த பாடத்தின் தொடர்ச்சியை நாம் கற்றுக்கொள்ள முயற்சிப்போம். பூமிக்குரிய பொக்கிஷம் என்றால் என்ன என்பதை குறித்து கடந்த வாரத்திலேயே நாம் குறிப்பிட்டுள்ளோம். இந்த பூமிக்குரிய பொருட்கள், பூமிக்குரிய மூலக்கூறுகள், ஐஸ்வர்யம், செல்வம், நிலம், இவைகளை தான் கர்த்தர் பூமிக்குரிய பொக்கிஷம்னு அழைக்கிறார். பாருங்கள், இந்த பூமிக்குரிய பொக்கிஷத்தை, பொருட்களை, செல்வங்களை எவ்விதமாக சேர்ப்பதுன்றது இயல்பாகவே எல்லா மனிதருக்கும் தெரியும் இல்லையா? உபாகமம் 8ஆம் அதிகாரம் 16, 17 நம்ம கவனித்தோம். தேவன் பூமிக்குரிய வகையில் மனிதன் வேலை செய்யத்தக்கதான வேலனை மனிதனுக்கு தருகின்றார். மனிதர்கள் வேலை செய்கிறாங்க, அதன் மூலமாக அவர்களுடைய சம்பாத்தியத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அதிலிருந்து அவர்கள் பணமாகவோ, பொருளாகவோ, நிலங்களாகவோ அல்லது வேறு ஏதோ ஒன்றாகவோ அவர்கள் வித்தியாசப்பட்ட வழிகளில் அவைகளை சேர்க்கிறாங்க. இவ்விதமாக தங்களுக்கான பூமிக்குரிய செல்வங்களை அவர்கள் கூட்டிக் கொள்கிறாங்க. பாருங்கள், இவ்விதமாக பூமிக்குரிய அந்த பொக்கிஷத்தை பூமியிலேயே சேர்த்து வைப்பதில் மதிப்புன்றது எது இல்லைன்றது நம்ம கடந்த வாரம் கவனித்தோம். ஏனென்றால் இவைகள் பூமிக்குரியவைகள் சீக்கிரமாக அழிந்து போகும். 2 Corinthians 4:18 காணப்படுகிறது எல்லாம் அனித்தியமானது என்று. அப்போ பூமிக்குரிய வகையில் உள்ள அந்த பொருட்கள் நம்ம எவ்வளோ மதிப்பானதாக சேர்த்து வைத்திருந்தாலும் திருடங்க அதை பார்த்தாங்கன்னா ஏதோ ஒரு வழியில் அவங்க திருடுவாங்கன்றார். அவர்கள் பூமிக்குரியவைகள் என்பதால் சீக்கிரமாக நாம் மறிக்கும்போது அவைகளை வேறொரு விட்டுட்டு போவோம்னு சொல்கிறார். அவைகள் பூமிக்குரியவைகளாக இருப்பதால் சீக்கிரமாக சேதம் அடையக்கூடியவைகள்னு சொல்கிறார். ஆனால் ஆவிக்குரிய நித்தியமான பொக்கிஷங்களை பற்றி என்ன? பாருங்கள், பூமிக்குரிய வகையில் வேலை செய்யத்தக்கதான பலனை தேவன் தருகின்றார். வேலை செய்கின்றோம், சம்பாதிக்கின்றோம். முதலாவது நம்முடைய சம்பாத்தியத்தை நமக்காக, நம்முடைய வீட்டாருக்காக பயன்படுத்துகின்றோம். மற்றபடி அதை நாம் சேர்க்காமல் நம்முடைய தேவைக்கும் அதிகமானவைகளை தேவையுள்ளவனுக்கு நாம் கொடுத்து உதவும் போது என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? நம்ம குருடருக்கு, சப்பானிகளுக்கு, ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் கொடுத்து உதவுவோமானால் பாருங்கள், நாம் நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து கொண்டிருக்கிறோம்னு சொல்கிறார். பாருங்கள், நம்ம பூமிக்குரிய பொக்கிஷங்களை நாம் சேர்ப்பது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே முதலாவது ஒரு காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அவைகள் நிலையானது இல்லை. அவைகளை நாம் மறிக்கும்போது வேறொன்று விட்டுட்டு போவோம். 2வது, சாலமோனுடைய விஷயத்தில் 1 ராஜாக்கள் நம்ம கவனிச்சோம். ஒருவேளை நம் பூமியில் இருக்கும்போதே நம்மிடம் உள்ளதை தேவன் நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள சித்தமாவாரானால் அவளை நம் பூமியிலேயே இழந்துருவோம். அவைகள் பூமிக்குரியவைகள் அப்படின்றதால அவைகள் சீக்கிரமாக சேதமடையும், திருடுவாங்க. ஆனால் ஆவிக்குரியவைகள் அப்படி இல்லை. நித்தியமான பொக்கிஷம் அப்படி இல்லை. பாருங்கள், அவைகள் நித்தியமானது என்பதால் தொடர்ந்து நாம் மறித்த பிற்பாடும் அவைகள் நமக்குரியதாகவே இருக்கும். அவைகள் நம்மிடமிருந்து யாரும் திருட முடியாது, அவைகள் சேதமடைவதும் இல்லை. லூக்கா புஸ்தகத்தை நம்ம கவனிச்சு இல்லையா, குறையாதவைகள்னு சொல்கிறார். சங்கீதம் 73ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த நாளில் நாம் நம்முடைய பாடத்தை துவங்குகின்றோம். பாருங்கள், நம் பூமிக்குரிய வகையில் நமக்கான செல்வத்தை சேர்க்கவும் கூடாது. அப்படி சேர்க்கிறவர்களை குறித்து நாம் பொறாமைப்படவும் கூடாது. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காராய் அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரணபரியந்தம் அவர்களுக்கு இடுக்கணில்லை, அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. நலர்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பாணியைப் போல அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையைப் போல அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாக நடந்துகிறது. அவன் இங்கே ஆசாப் இருக்கின்றார். ஆசாப் அவர் தேவபக்தி உள்ள மனுஷன். அப்போ தேவபக்தி உள்ள அந்த ஆசாப் துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்குறார். அந்த துன்மார்க்கர் அப்படின்னு என்ன? அவனு எபிரே மொழியில் அந்த துன்மார்க்கர் அப்படிங்கிற வார்த்தைக்கான எபிரே அர்த்தம் அன்காட்லி, தேவபக்தி இல்லாதவர்கள். அப்போ ஆசாப் ஒரு தேவபக்தி உள்ளவன். அந்த தேவபக்தி உள்ள அந்த ஆசாப் தேவபக்தி இல்லாதவர்களுடைய ஜீவியத்தை, வாழ்க்கையை பார்க்குறார். பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார்? வசனம் 3 அவங்க மேலே ஒரு பொறாமப்படுறார். பாருங்கள், அந்த துன்மார்க்கருடைய வாழ்வை பார்த்து இவரையா பொறாமப்படுறாரு? ஏனென்றால் அவங்களே தேவபக்தியே இல்லை அவங்களுக்கு. ஆனால் அவங்களுடைய ஜீவி எப்படி இருக்குதுன்னா எந்த தொல்லையுமே இல்லை, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறத அவர் பார்க்குறார். அவங்க எல்லாத்தையுமே அனுபவிக்கிறத பார்க்குறார். 7ஆம் வசனத்தில் கவனிங்க, அவர்களுடைய கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்து இருக்கிறது. அப்போ அந்த துன்மார்க்கருடைய, அந்த தேவபக்தி இல்லாதவருடைய வாழ்க்கையை பார்த்து ஆசாப்பியாக பொறாமப்படுறாரு. பாருங்க, அவங்க தேவபக்தியே இல்லை அவனுக்கு.
ஆனால் அவன் எதை வேணாலும் விரும்பலாம். அவன் விரும்புறதெல்லாம் அவனுக்கு கிடைக்கிது. அதை விட அதிகமாகவும் அவனுக்கு கிடைக்கிறது ஆசாப் பார்க்குறாரு. அவன் ஒரு தேவபக்தி இல்லாதவன் சொல்லும்போது யாருக்கும் அவன் பயப்பட மாட்டான். அவன் எதை வேணாலும் விரும்புவான். மற்றவர்களுடைய செல்வத்தை விரும்புவான். மற்றவர்களுக்கு இருக்கிறதான அந்த ஐஸ்வர்யத்தை அவன் விரும்புவான். மற்றவர்களிடத்தில் இருக்கிறத அவன் பறித்து கொள்வதற்கும் அவன் விரும்புவான். இப்படியெல்லாம் அவன் விரும்பினாலுமே இதெல்லாம் தவறாக இருந்தாலும் இதை விட அதிகமாக அவனுக்கு கிடைக்குதுன்றது ஆசாப் பார்க்குறார். 12வது வசனத்தில் கவனிங்க. இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாக இருந்து ஆசையை பெருகு பண்ணுகிறார்கள். கவனிங்க, அவங்க துன்மார்க்கனாக இருக்கிறான்றதை மறுபடியும் ஆசாப் சொல்கிறார். அப்போ துன்மார்க்கனாக இருக்கிறான், தேவபக்தியே அவனுக்கு இல்லை. ஆனால் அவன் என்ன விரும்புகிறானோ அதை விட அதிகமாக அவனுக்கு கிடைக்குதுன்றதை பார்த்துருக்கிறாரு. தேவபக்தியே இல்லை, ஆனால் சந்தோஷமாக அவன் அனுபவித்து வாழ்கிறான்றதை பார்த்துக்கிறாரு. இப்போ 12வது வசனத்தில் அவனுக்கு தேவபக்தியே இல்லை, ஆனால் அவன் சுகஜீவியா எந்த கவலையுமே இல்லாமல் வாழ்கிறான். அதோடு கூட அவனுக்கு ஆஸ்தியும் பெருகுது அப்படின்றது ஆசாப் பார்க்குறாரு. வசனம் 14 ஆசாப் எப்படி இருக்கிறாரு? அவன் தேவபக்தியே இல்லை, அவனுக்கு நல்லா இருக்கானுங்க. இவர் தேவபக்தி உள்ளவன், ஆனால் இவருக்கு எப்படி இருக்குது சூழ்நிலை? நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். அவனி ஆசாப் இங்கே என்ன நிலையில் இருக்கிறாருன்றது கவனி புரியுதா நமக்கு? தேவபக்தியே இல்லாதவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தேவபக்தியே இல்லாதவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை விட அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கிது. தேவபக்தியே இல்லாதவனுக்கு எந்த கவலையுமே இல்லை, சுகஜீவியாக அவன் வாழ்ந்துட்டுருக்கிறான். ஆனால் தேவபக்தியாக உள்ள ஆசாப் நாள்தோறும் வாதிக்கப்பட்டுட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டுட்டும் இருக்கிறாருன்ற இன்றைக்கும் சூழ்நிலையில் இதே மாதிரி தான் இருக்குதா? பாருங்கள், தேவபக்தி இல்லாத உலக மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுடைய சரீரத்தை பாவம் செய்வதற்கு அவங்க பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு தேவபக்தியே இருக்காது, யாருக்கும் அவங்க பயப்பட மாட்டாங்க. அவங்க எதை வேணாலும் விரும்புவாங்க, எதை வேணாலும் அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு என்ன விரும்புகிறாங்களோ அதை விட அதிகமாக கிடைக்கும். அவங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்கும், செல்வம் இருக்கும். ஆனால் தேவபக்தி உள்ள கிறிஸ்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது? நமக்கு எல்லாமே இருக்காது இல்லையா? வசனம் 17லிருந்து 20 பாருங்கள், இப்படிப்பட்ட மக்களை நாம் காணும்போது இவங்களுடைய முடிவை ஆசாப்பை போல நம்ம கவனித்து உணர வேண்டியது இருக்குது. நான் தேவபக்தி உள்ளவன், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், எனக்கு எதுவுமே இல்லை. உலகத்தில் உள்ள மக்கள் தேவபக்தி இல்லை, அவங்க வீணராக இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாமே இருக்குதுன்னு அவங்களை குறித்து நம்ம பொறாமப்படக்கூடாது. அவங்களுடைய முடிவு என்னன்றதை நம்ம ஆசாப்பை போல கவனிக்கணும். 17வது வசனத்தில் கவனிங்க. அவருடைய முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வை விசனமாக இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாலான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாலாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல ஆண்டவரை நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். கவனிங்க, 17லிருந்து 20 உலகத்தில் உள்ள மக்கள் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்கிறார்கள். அவர்களுக்கு தேவபக்தியே இல்லை, யாருக்கும் அவங்க பயப்படுறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்குது, அவங்களுக்கு நிறைய செல்வம் இருக்குது. பாருங்கள், இவையெல்லாம் அவர்கள் வைத்து வாழ்வது மற்ற மனிதர்களுடைய பார்வையில் ஒரு மேன்மையான ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் அவர்களை தேவனுடைய பார்வையில் அவர்களை தேவன் என்ன நிலையில் வைத்திருக்கின்றார்? ஐஸ்வர்யமான ஒரு மேன்மையான பூமிக்குரிய வாழ்க்கை மனிதர்களுடைய பார்வையில் மேன்மையாக இருக்குது. ஆனால் 18வது வசனத்தில் அது ஒரு சறுக்கலான ஜீவியோன்றார் தேவன். 18வது வசனத்தில் நீர் அவர்களை சறுக்கலான இடங்களிலே நிறுத்தின்றார் இல்லையா? அவனுக்கு பூமியில் நிறைய பொக்கிஷம் இருக்குது, பூமியில் நிறைய ஐஸ்வர்யம் இருக்குது. தேவபக்தி இல்லை, தேவனுக்கு பயப்படுறது இல்லை. ஆனால் நிறைய செல்வம் அவனுக்கு தொடர்ந்து பெருகிட்டே இருக்குது. அவனுக்கு எந்த தொல்லையுமே இல்லை, சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கிறான், ஜீவனாக வாழ்ந்துட்டுருக்கிறான். ஆனால் அது எப்படிப்பட்ட வாழ்க்கைன்றார் 18. அது ஒரு சறுக்கலான இடம். அங்கேருந்து எப்போ அவன் விழுவான்றது அவனுக்கு தெரியாது இல்லையா? பூமிக்குரிய வகையில் பொக்கிஷங்கள் ஐஸ்வர்யங்கள்லாம் வைத்து வாழ்கிறவர மக்களை நம்ம பார்க்கும்போது நம்ம அவங்கள பார்த்து பொறாம பண்ணுமா? பாருங்கள், அது ஒரு சறுக்கலான ஜீவியம். அதில் ஒரு உறுதி ஸ்டெபிள்ன்றது இருக்குதா? 20வது வசனத்தில் கவனிங்க. நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் ஒழிவது போல் ஒளிந்து போவாங்கன்னு சொன்னால், நித்திரை தெளிந்து நமக்கு சொப்பனம் ஒரு 2 hours 3 hours இருக்குமா? எப்போ கண்ணு முழிக்கிறோமோ உடனே அந்த சொப்பனம் போயிடும். அதுபோல் அவருடைய வேஷத்தை இகழுவீர் என்றார். அப்போ இந்த பூமிக்குரிய வகையில் ஐஸ்வர்யம், செல்வம் அவையெல்லாம் வைத்து மனிதர்கள் வாழ்கிறார்கள். அவங்கெல்லாம் தேவபக்தி இல்லாதவர்களாக இருந்துமே அவைகளெல்லாம் வைத்து வாழ்கிறாங்கன்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? ஃபஸ்ட்டு அது ஒரு சறுக்கலான இடம். 2வது அது தேவன் வேஷம்னு சொல்கிறார். ஒரு வேஷம் எவ்விதமாக கலந்து போகும் சீக்கிரமாக? பாருங்கள், அது ரொம்ப சீக்கிரமாக போயிடும். அது ஒரு மாயையான ஜீவியம், அது நிலையானது இல்லை. ஆசாப் இதை குறித்தெல்லாம் கவனித்து பார்க்கும்போது என்ன செய்கிறாரு? ஃபஸ்ட் இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் விசனப்பட்டார், அவங்களை குறித்து பொறாமப்பட்டார். நான் தேவபக்தி உள்ளவன், எனக்கு எதுவுமே இல்லை,
அவனுக்கு தேவபக்தியே இல்லை, ஆனால் அவனுடைய இறுதியும் விரும்புவதில் அதிகமாக அவனுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பொறாமப்பட்டார் அவர். ரெண்டாவது அவங்களுடைய முடிவு பார்த்துட்டு ஐயோ இது சரியானது இல்லைன்ட்டு புரிஞ்சுக்கிட்டார் அவர். அவங்களுடைய முடிவு இது ஒரு சறுக்கலான ஜீவியன்றதை பார்க்குறார் ஆசாப். பாருங்க, இது ஒரு சொப்பனத்தை போல் சீக்கிரமாக ஒளிஞ்சிரும்ன்றதை பார்க்குறார் ஆசாப். இது ஒரு வேஷமான ஜீவியம், மாயையான வாழ்க்கைன்றதை பார்க்குறார். பாருங்கள், எல்லாவற்றும் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? பூமிக்குரிய வகையில் எவ்வளோ மதிப்பானதை சேர்த்து வைத்தாலும் பாருங்கள், அது ஒரு சின்ன ஒரு வேஷமான ஒரு காரியம்தான். அதை நம்ம வேறொருத்தருக்கு விட்டுட்டு போயிடுவோம், அது அழிஞ்சிடும், நிரந்தரமானது இல்லை அது. ஆனால் ஆவிக்குரிய நித்தியமான பொக்கிஷம் தான் நித்தியமானதாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:9 நம்ம வாசிக்கும்போது, மற்றவர்களை பார்த்தோ அல்லது நமக்கு நாமேவோ ஐஸ்வர்யத்தை நம்ம எப்படியாவது சேர்த்துடணுன்ற ஆசை நமக்கு வரக்கூடாது. 1 தீமோத்தேயு 6:9 நம்ம கவனிங்க. ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். கவனிங்க, எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு ஐஸ்வர்யவான் ஆகணுன்ற ஒரு விருப்பம் அது வருது. அப்போ நான் எங்கே போகிறேன்? அதுதான் என்னை சோதனை கொண்டு போகுது. அந்த சோதனை எனக்கு முன்னாலேயே இருக்குது, நான் அதில் விழுந்து போவதற்காக. பாருங்கள், இன்றைக்கு பூமிக்குரிய வகையில் மனிதர்கள் புது புது தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்திகிட்டே தான் இருக்கிறாங்க இல்லையா? இருக்கிறவர்களை தொடர்ந்து புதுப்பித்து கொண்டே இருக்கிறாங்க, அப்டேட் பண்ணுறாங்க இல்லையா? அதே போல் இன்றைக்கு புதிய தொழில்நுட்பங்களை மனிதர்கள் அறிமுகப்படுத்தும் போது எத்தனை மனிதர்கள் இது எனக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க? 1 யோவான் 2:15-16, லூக்கா 3:அதிகாரத்துலலாம் இந்த பூமிக்குரிய எல்லா பொக்கிஷங்களுக்கு பின்னணியாக இருக்கிறது யார்? தேவன் இல்லை. சாத்தான் இயேசுவை சோதித்த போது பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கண்களுக்கு முன்பாக வைத்தான். இவை எல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னான். அப்போ இந்த பூமிக்குரிய காரியங்களுக்கெல்லாம் பின்னால் இருக்கிறது யார்? இந்த அனித்தியமான மாயையான காரியங்களுக்கெல்லாம் பின்னால் இருக்கிறது யார்? தேவன் இல்லை, சாத்தான் இருக்கிறான். புது புது தொழில்நுட்பங்களை இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்னால் மனிதர்கள் வைக்கிறாங்களா? உண்மையாகவே அது நம்முடைய கண்களுக்கு முன்னால் மனிதனே வைக்கிறானா? இயேசு கிறிஸ்துவின் கண்களுக்கு முன்னால் சகல ராஜ்யத்தையும் வச்சது யார்? சாத்தான். இயேசு கிறிஸ்துவின் கண்களுக்கு முன்பாக சகல ராஜ்யத்தையும் சாத்தான் வைத்தபோது, அதை நான் உனக்கு தர்றேன்னு சாத்தான் சொன்னபோது இயேசு அதை இச்சிக்கலை, அதை ஆசைப்படலை. அதனால் அந்த சோதனையில் அவர் தப்பிக்கொண்டார். ஆனால் இன்றைக்கு புது புது தொழில்நுட்பங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்படும் போது, சில புதுப்பிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்படும் போது, இது எப்படியாவது எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் அதை இச்சிக்கிறேன், ஆசைப்படுறேன். பாருங்கள், அப்போ நான் என்ன செய்கிறேன்? நான் அந்த சோதனையில் விழுந்துடுறேன். இப்போ சோதனையில் நான் விழுந்துட்டேன்னு சொன்னால் என்னோடு கூட வேலை செய்கிறது யார்? அந்த பூமிக்குரிய தொழில்நுட்பங்கள், சாத்தானுக்குரியவைகள். அவனோட இது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் அதை இச்சிச்சேன்னு சொன்னால் சோதனையில் விழுந்துட்டேன். அந்த கட்டத்தில் என்னோடு கூட தேவன் வேலை செய்யலை, சாத்தான் வேலை செய்வேன். ஏனென்றால் அது அவனுக்குரியதாக இருக்கிறது இல்லையா? அப்போ யோசனை 6:9 என்ன சொல்கிறாரு? 1 தீமோத்தேயு 6:9 நம்ம அப்படி விரும்பினோன்னாவே சோதனையில் கண்ணியில் விரும்புவோன்றார். என்ன செய்யும்படிக்கு நம்ம விரும்பக்கூடாது? ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டான்னு விரும்பணும், ஐஸ்வர்யவானாக நான் ஆகணும்னு சொல்லி விரும்பக்கூடாது. பாருங்கள், அது என்னை மோசமான நிலை கொண்டு போயிடும் இல்லையா? நம்ம என்ன செய்யும்படியான விருப்பம் நமக்கு வேண்டும்? நீதிமொழிகள் 30:8 நம்ம படித்தோன்னா பாருங்கள், ஒரு நல்ல விருப்பம் தான் நமக்கு இருக்கணும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. 9 நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என்னுடைய தேவனுடைய நாமத்தை வீணிலே வணங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை இன்றைக்கு எத்தனை பேர் செய்கிறத நம்ம பார்க்குறோம். வசனம் 8-9 உள்ளபடி ஒரு ஜபம் செய்வாரானால் அது ஒரு அருமையான ஜபமாக இருக்குமா? அதுங்க, எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம், எனக்கு தரித்திரமும் வேண்டாம், என்னுடைய படியை எனக்கு அளந்து போஷித்தருளும் பிதாவே அப்படின்னு ஒருத்தர் ஜபம் பண்ணுறார். அது எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜபமாக இருக்கும்? வசனம் 9 ஏன் தரித்திரம் வேண்டான்னு நம்ம ஜபம் பண்ணணும்? ஏனென்றால் நம்ம தரித்திரத்தில் இருந்தோன்னு சொன்னால் எதுவுமே நம்ம இடத்துல இல்லைன்னு நம்ம திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9 நம்ம ஏன் ஐஸ்வர்யம் வேண்டான்னு சொல்லி ஜபம் பண்ணணும்? பரிபூர்ணமாயிரும் ஐஸ்வர்யம் இருந்துச்சுன்னா. அப்படி நான் பரிபூர்ணம் ஆகிட்டோன்னு சொன்னால் எனக்கு கர்த்தர் வேண்டான்னு ஒரு மறுதளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன மட்டும் நமக்கு வேணும்னு சொல்லி கேட்கணும். என்னுடைய படியை எனக்கு அளந்து போஷியும், நான் இந்த பூமியில் ஜீவனோடு இருப்பதற்கு தேவையானது என்னவோ அதை மாத்திரம் எனக்கு தாரும்னு கேட்கணும். பாருங்கள், இதுதான் ஒரு நல்ல ஜபம். ஆனால் இன்றைக்கு யாராவது இப்படி கேட்குறாங்களா? இன்றைக்கு விசேஷமாக வித்தியாசப்பட்ட புதிய தொழில்நுட்பங்களுக்காக கூட மனிதர்கள் ஜபம் பண்ணுறாங்க.
அவங்க அதை பார்க்குறாங்க, இது எனக்கு வேணும்னு ஜெபம் பண்ணுறாங்க. யாக்கோபு புஸ்தகத்தில் நீங்கள் இச்சிச்சு கேட்டீங்கன்னா அதனால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதுன்றார் இல்லையா? பூமிக்குரிய வகையில் நாம் எது ஒன்றையும் தேவனிடத்தில் கேட்போமானால் நம்முடைய தேவைக்காக அதை நாம் கேட்கணும். இல்லை அது கொஞ்சம் விசேஷமாக இருக்குது, அது கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்குது, அது கொஞ்சம் எனக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாமா? அதனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவ்வளோ பிரயோஜனம் இருக்கும். பாருங்க, எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், எனக்கு தரித்திரம் வேண்டாம், எனக்கு தேவையானதை மாத்திரம் தாரும். இந்த பூமியில் ஜீவனோடு இருப்பதற்கு தேவையான உணவு, ஆகாரம், உடை, உம்மை சேவிக்கத்தக்கதான அந்த காரியங்கள், அதை மாத்திரம் எனக்கு தாரும். பாருங்க, இதுதான் ஒரு நல்ல ஜபம் இல்லையா? நம்ம இப்படி ஜபம் செஞ்சோம்னு சொன்னால் நம்முடைய இருதயத்தில் ஐஸ்வர்யவான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்காது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 நம்ம கவனிச்சோம்னா நம்ம எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 பாருங்க, எல்லா மனிதர்களை போல நம்ம இருந்துடக்கூடாது, ஆசாப்பை போல நம்ம இருக்கிறோமான்றதை கவனிச்சு பார்க்கணும். போதும் என்கிற மனதுடனே கூடி தேவ பக்தியும் மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று கடவும். கவனிங்க, என்ன நிச்சயம்ன்றார் வசனம் 7. மனிதன் எப்படி பூமியில் பிறக்கின்றானோ அப்படியே தான் மரித்து போவான். பிறக்கும்போது அவன் எதுவும் கொண்டு வர போகிறதில்லை, அதே போல் மரிக்கும்போது பூமிக்குரிய வகையில் அவன் எதையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்லைன்றார். அப்படியானால் இந்த பூமியில் மனிதன் சேர்த்து வைக்கக்கூடியவைகள் எல்லாவற்றுக்கும் என்ன சம்பவிக்க போகிறது? புது புது தொழில்நுட்பங்களை மனிதர்கள் விரும்புகிறார்கள், அவர்கள் அதை சேர்க்கிறார்கள். அப்படி சேர்த்து வைப்பதெல்லாம் என்ன சம்பவிக்கும்? வேறொருத்தருக்கு விட்டுட்டு போவாங்க. பாருங்கள், இதுக்கு முன்னால் தான் நம்ம கவனிச்ச ஆசாப்புடைய காரியத்தில் துன்மார்க்கர் தேவபக்தி இல்லாதவனாக இருக்கிறான், ஆனால் ரொம்ப சுகஜீவியாக சந்தோஷமாக வாழ்கிறான் அவன். அதே போல் அவன் என்ன விரும்புகிறானோ அந்த விரும்புறதுல அதிகமானது அவனுக்கு கிடைக்குது, தொல்லையே இல்லை, அவனுக்கு கஷ்டமே இல்லை. ஆனால் ஆசாப் தேவபக்தி உள்ளவனாக இருக்கிறாரு, அவருக்கு நாள்தோறும் உபத்திரவ சோதனை வந்துட்டு இருக்குது. பாருங்கள், இதையெல்லாம் பார்த்துட்டு ஆசாப் கடைசியில் அவங்களுடைய முடிவை கவனித்தார். தேவன் அவங்கள சறுக்கலான ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறாருன்றதை பார்த்தார். இந்த பூமிக்குரிய வகையில் அந்த பொக்கிஷம், பூமிக்குரிய வகையில் நிறைய செல்வம், ஐஸ்வர்யத்தோடு வாழ்கிறது மனுஷனுடைய பார்வையில் மேன்மையாக இருக்குது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அது ஒரு சறுக்கலான ஜீவியன்றது ஆசாப் கவனித்தார். பாருங்கள், அது ஒரு சீக்கிரமாக ஒரு இமைப்பொழுதில் அந்த ஜீவியம் கடந்து போயிடும்ன்றதை கவனித்தார். அப்போ சொப்பனம் ஒளிவது போல் ஒளிஞ்சிருவாங்கன்னு சொன்னால் நித்திரை தெளிந்து சொப்பனம் எவ்வளோ சீக்கிரம் ஒளியும்? கண் எப்போ முடிக்கிறோமோ உடனே ஒளிஞ்சிடும். அதுபோல் இமைப்பொழுதில் அந்த ஜீவியை கடந்துருன்றது ஆசாப் கவனித்தார். அது ஒரு மாயைன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ இந்த பூமியில் புது புது தொழில்நுட்பங்களை சேமித்து வைப்பதும், இந்த பூமியில் நிறைய ஐஸ்வர்யங்களை சேமித்து வைப்பதும், இந்த பூமியில் நிறைய பொக்கிஷங்கள் செல்வங்களை நமக்காக சேர்த்து வைப்பது, இதெல்லாம் ஏதாவது மதிப்பு இருக்குதா? இதெல்லாம் மாயை. இங்கே சொல்கிறார் 6ஆம் வசனத்தில், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம். ஏன்னு சொன்னால் நம்ம எதையுமே எடுத்துகிட்டு வரல, எதையுமே திரும்ப எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை. அப்படியானால் நாம் எண்ணத்தை இந்த பூமியில் இருக்கும்போது சேர்க்க வேண்டும். மத்தேயு புஸ்தகத்தை நம்ம கவனிச்சோம் துவக்கத்திலே, பூமியிலே உங்களுக்கான அந்த பொருட்கள், ஐஸ்வர்யம், செல்வத்தை நீங்கள் சேர்க்க வேண்டாம், அவைகள் அநித்தியமானதுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அதுதான் நித்தியமானது. காணப்படாதவைகள் தான் நித்தியமானதாக இருக்குது இல்லையா? 2 கொரிந்தியர் 4:18. அப்போ காணப்படாத அந்த நித்தியமான பொக்கிஷங்களை எப்படி சேர்ப்பதுன்றதை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். நிறைய பேருக்கு நன்மை செய்யணும், அதாவது விசேஷமாக தேவையுள்ளவர்களுக்கு. ஒருத்தருக்கு எல்லாமே இருக்குது, அவருக்கு நான் போயிட்டு நன்மை செய்கிறேன், திரும்ப அவர் எனக்கு அந்த நன்மையை சீக்கிரமாக செஞ்சுட்டார், அதுக்கான பலன் எனக்கு இங்கேயே முடிஞ்சுது. பலனுக்கு பலன் செய்யப்பட்டாச்சு, பதிலுக்கு பதில் முடிஞ்சுது இல்லையா? அப்போ எனக்கு பலன் பரலோகத்தில் வேணும்னா, பொக்கிஷம் பரலோகத்தில் வேணும்னா யாருக்கு நான் உதவி செய்யணும்? எனக்கு யார் உதவி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு செய்யணும். 8ஆம் வசனத்தில் என்ன விருப்பம் நமக்கு இருந்தால் போதும், எனக்கு அதிகமான பொருளை சேர்த்து வைத்து வாழணுன்ற விருப்பம் வேண்டாம், உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் அதுவே போதும். ஏன் நமக்கு அதிகமான செல்வம், ஐஸ்வர்யம் வேணும்னு விரும்பக்கூடாது? 9ஆம் வசனத்தை முன்னாலே நம்ம குறிப்பிட்டோம். அப்படி விரும்பணும்னு சொன்னால் அது நமக்கான சோதனை. அந்த சோதனையில் நம்ம விழுகும்படியாக தான் அந்த சோதனை நமக்கு முன்னால் இருக்குது. அந்த சோதனை நமக்கு அவசியமா? பாருங்கள், இதெல்லாம் குறித்து நம்ம சிந்தித்து பார்த்து இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்ம ரொம்ப தூரமாக வைக்க வேண்டியது இருக்குது. சங்கீதம் 49ஆம் அதிகாரம் வசனம் 16, 17 பூமியிலே சேர்த்து வைப்பதனால் ஏதாவது மதிப்பு இருக்குதா? சங்கீதம் 49ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் கவனிக்கின்றோம். ஒருவன் ஐஸ்வர்யனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே, அவன் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவனையும் ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போதுன்றார்.
அப்ப ஐஸ்வர்யவானாக இருக்கிற மனிதனுக்கு அவனுடைய பின்னால் இருக்கக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் மகிமை இருக்குதுதா. மற்ற மனிதர்களிடத்தில் அந்த ஐஸ்வர்யவானுக்கு நல்ல செல்வம் இருக்குது, நல்ல செல்வாக்கு இருக்கும். மற்றவர்கள் அவனை பார்த்தா அவனுக்கு கனம் பண்ணுவாங்க. ஏனென்றால் அவனிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்குது இல்லையா? பாருங்கள், இதெல்லாம் அந்த ஐஸ்வர்யவான் இந்த பூமியில் மறிக்கும் வரைக்கும் தான் அவனிடத்தில் வச்சுட்டு இருக்க முடியுன்றார். இதுக்கு முன்னாலேயே ஒரு சாத்தியக்கூறை நம்ம கவனித்தோம். இந்த பூமியில் நம்ம உயிரோடு இருக்கும்போதே ஒரு வேளை நம்ம இடத்துல உள்ள ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கொள்ள தேவன் சித்தமானால் அதை நம்ம இழந்து போயிடுவோம்னு கவனித்தோம். ஆனால் இங்கே சொல்லும்போது இந்த ஐஸ்வர்யவானுக்கு நிறைய கனம், நிறைய செல்வமெல்லாம் மற்றவர்களிடத்தில் இருந்தாலுமே அதெல்லாம் ஏன் இருக்குதுன்னா அவனிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை நிமித்தம். அந்த ஐஸ்வர்யம் அவன் மறிக்கும் வரை அவனோடு கூட இருக்குன்றார். 17வது வசனத்தில் மரித்த பிற்பாடு என்ன சம்பவிக்கும்? அவனுக்கு இந்த கனம், இந்த மரியாதையெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இங்கேயே விட்டுருணும். அவன் அதெல்லாம் அவனுக்கு பின்னால் போகாது. அந்த ஐஸ்வர்யம் அதையும் அவன் கொண்டு போக முடியாதுன்றார். அப்படியானால் மதிப்பே இல்லாத ஒன்றுக்காக நம்ம ஏன் அதை தேடணும், அதையே விரும்பணும்? பரலோகத்திலே நம்முடைய பொக்கிஷங்களை நம்ம சேர்த்து வைப்போமானால் அது மரித்த பிற்பாடும் நம்முடையதாகவே இருக்கும். பரலோகத்திலேயே நம்முடைய பொக்கிஷங்களை நம்ம சேர்த்துட்டு இருந்தோம்னு சொன்னால் அது தொடர்ந்து நித்தியமாக இருக்க போகுது. ஆனால் பூமியில் சேர்த்து வைப்போமானால் ஒருவேளை இந்த பூமியில் எனக்கு அதிக ஐஸ்வர்யம் இருக்குதுன்னு மற்ற மனிதர்கள் என்னை கனம் பண்ணுவாங்க. அந்த கனம் நான் மறிக்கும்போது போயிடும். ரெண்டாவது, அந்த ஐஸ்வர்யம் நான் மறிக்கும்போது போயிடும். ஏன்னா இதெல்லாம் நான் வேறொருத்தனுக்கு விட்டுட்டு போயிடும் இல்லையா? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13 இங்கே சாலமோனுடைய ஜீவியத்தை குறித்து நாம் கவனிக்கின்றோம். காரணம் சாலமோனை விட அதிகமான ஒரு அனுபவம் யாருக்கு இருக்கிறது? இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருந்த ராஜாக்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவனாக இருப்பதில்லை. பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ்வது அப்படிங்கிற விஷயத்தில் சாலமோனை விட யார் அதிகமாக அனுபவித்து வாழ்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சாலமோன் கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டார். கர்த்தர் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அதோடு கூட சாலமோன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தேவன் கொடுத்தார் அவருக்கு. 13ஆம் வசனத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம், எப்படிப்பட்ட ஒரு மகிமை சாலமோனுக்கு இருந்தது? உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவனாக இருப்பதில்லை. எல்லாவற்றையும் சாலமோன் அனுபவித்தாரா? எல்லாமே சாலமோனுக்கு இருந்ததா? படிச்சு பாருங்க நீங்கள் 1 ராஜாக்களில். சாலமோனுக்கு இல்லாத எதுவுமே இல்லை, எல்லாமே இருந்தது. ஆடு மாடு ஒட்டகங்கள், வீடுகள், திராட்சை தோட்டங்கள், சிங்கார வனங்கள் எல்லாமே சாலமோனுக்கு இருந்தது. எல்லாவற்றையுமே சாலமோன் அனுபவித்தார். ஆனால் பிற்பாடு அவர் இந்த காரியங்கள்லாம் குறித்து என்ன சொல்கிறாருன்றதை நம்ம பிரசங்கியில் வாசிப்போம். ஒருவேளை அதை நம்ம வாசிப்போம். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 14 எல்லாமே சாலமோனுக்கு இருந்தது. எல்லாவற்றையுமே அனுபவித்து வாழ்ந்து முடிச்சிட்டார். இப்போ அதை குறிச்சல என்ன சொல்கிறாரு? 1:14 சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லா மாயும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. கவனிங்க, சூரியனுக்கு கீழே அப்படின்னு சொல்லும்போது இந்த பூமியை குறித்து அவர் பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ இந்த பூமியில் செய்யப்படுகிற எல்லா காரியங்களும் கவனித்து பார்க்குறாரு. இதுக்கு முன்னால் அவர் அதை அனுபவிச்சு இருக்கிறாரு. இப்போ அந்த காரியங்கள்லாம் குறித்து என்ன சொல்கிறார் 14? அது எல்லாம் மாயைன்றார். இதுக்கு முன்னால் சங்கீதம் 73ஆம் அதிகாரத்தில் ஆசாப்புடைய விஷயத்தில் நம்ம கவனித்தோம். இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தை சேர்த்து ரொம்ப செல்வந்தராக வாழ்வது அது ஒரு வேஷமான ஒரு ஜீவியம். இங்கே சாலமோன் என்ன சொல்கிறார்? இந்த பூமியில் அப்படி நீங்கள் வச்சு வாழ்கிறது அது ஒரு மாயை. அதில் என்ன மதிப்பு இருக்குதுன்றார் 14. அது மாந்தருக்கு சஞ்சலம். பிரசங்கி 2:11 இந்த பூமியில் இன்பத்தை அனுபவித்து வாழ்கிறது, சுகபோகமாக வாழ்கிறதுன்றது மனிதருக்கு முன்னால் ஒரு வேளை அந்த வாழ்க்கை மேன்மையானதாக இருக்கலாம். பிரசங்கி 2:1 அதை அனுபவித்து அப்படி வாழ்ந்த சாலமோனே அந்த வாழ்க்கையை பற்றி என்ன சொல்கிறார்? நான் என் உள்ளத்திலே சொல்லி கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினால் சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன், இதோ இதுவும் மாயாக இருக்கிறது. சாலமோன் என்ன செஞ்சார்? எல்லாமே சாலமோனுக்கு இருந்தது, எல்லாத்தையுமே அனுபவிச்சார். அது அனுபவின்னு சொல்லி அனுபவித்து வாழ்ந்துட்டார். இப்போ என்ன சொல்கிறார் அவர்? அப்படி இன்பத்தை அனுபவித்து வாழ்ந்த அந்த காரியம் கூட மாயையாக இருக்குது, அதில் ஒரு மதிப்பு இல்லைன்றதை புரிஞ்சுட்டார். 4வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவையில் சகல வகை கனிவிருட்சங்களையும் நாட்டினேன், மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறது குளங்களை உண்டு பண்ணினேன், வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன், வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள், எனக்கு முன் எருசலேமிலிருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது, வெள்ளியும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன், சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன், எனக்கு முன் எருசலேமிலிருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும்
திரவிய சம்பனுமானேன், என் ஞானமும் என்னோடு கூட இருந்தது. 10வது வசனத்தில் கவனிங்க. என் கண்கள் இச்சித்தவில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன். கவனிங்க, 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். சாலமோன் எதில் குறைவுபட்டிருந்ததா இங்கே நீங்கள் வாசிக்கிறீங்க? சாலமோனுக்கு இது இல்லை, இது சாலமோனுக்கு குறைவுபட்டிருந்தது நம்ம எதை சொல்ல முடியும்? அவரிடம் என்ன இல்லாமல் இருந்தது? கவனிங்க, பெரிய வேலைகளை செஞ்சின்றார். என்ன காரியங்கள்லாம் அவர் செஞ்சுருக்கிறாரு? நிறைய வீடு கட்டியிருக்கிறாரு, திராட்சை தோட்டங்களை நட்டியிருக்கிறார், தோட்டங்கள் சிங்கார வனங்களை உண்டாக்கியிருக்கிறார், நிறைய சகலவித கனி விருட்சங்களை நட்டியிருக்கிறார், குளம் அவருக்கு இருந்தது, வேலைக்காரிகளை சம்பாதிச்சிருக்கிறாரு. எருசலேம் வந்து எல்லாரை பார்க்கலுமே நிறைய ஆடு மாடு திரளான ஆஸ்தி சாலமோனுக்கு இருந்தது. ராஜ சம்பத்து இருந்தது, வெள்ளி பொண்ணு எல்லாமே இருந்தது. பாருங்கள், மனுபுத்தருக்கு இன்பமான அந்த வாத்தியங்கள் என்னமோ அது எல்லாத்தையுமே அவர் வந்து சம்பாதிச்சிருக்கிறாரு. ரொம்ப திரவிய சம்பனா சாலமோன் இருந்திருக்கிறாரு. பாருங்கள், அவருடைய கண் இது எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கிறாரு, எல்லாத்தையும் சம்பாரித்து வச்சுட்டார். இதுக்கு பிற்பாடு இதில் அவருடைய கண் எதெல்லாம் இச்சிக்குதோ அது எல்லாம் செய்வதற்கு தடையே இல்லை. அவருடைய இருதயத்துக்கு என்ன சந்தோஷம் வேணும்னு அவர் விரும்புகிறாரோ எல்லாத்தையுமே அனுபவிக்கிறார். எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு பிற்பாடு சாலமோன் அதை குறித்து என்ன சொல்கிறாரு? 18வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன், எனக்கு பின்வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. பாருங்கள், என்ன சாலமோனுக்கு இல்லை, எது குறைபட்டிருந்தது? எல்லாமே இருந்தது, எல்லாத்தையுமே அனுபவிச்சிட்டார். அவருடைய கண் எதை இச்சிச்சதோ அது எல்லாத்தையுமே சரீரத்துக்கு கொடுத்துக்கிறார், எல்லாத்தையுமே சரீரத்தில் அனுபவிச்சுக்கிறார். இப்போ என்ன சொல்கிறார் 18வது வசனத்தில்? பாருங்க, சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன்றார். அந்த பிரயாசம்ன்றது வேலை. சூரியனுக்கு கீழே இந்த பூமியில் சாலமோன் என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் வெறுத்துட்டேன்றார். ஏன் அவைகளை சாலமோன் வெறுத்தார்? 18லேயே சொல்கிறார், எனக்கு பின் வரப்போகிறவனுக்கு அதை நான் வைத்துட்டு போகணுமே. இப்போ சாலமோன் பிரயாசப்பட்டு ரொம்ப சிரமத்தில் சேர்த்ததெல்லாம் யாருக்காக சேர்த்து வச்சுட்டு இருக்கிறதா புரிஞ்சுக்கிட்டார் கடைசியில். இதெல்லாம் நான் இருக்கும்போது அனுபவிச்சிட்டேன், இது எனக்கு பின்னால் வர்றவன் வந்து அனுபவிக்க போகிறான்ன்றார். அவனுக்கு நான் விட்டுட்டு போகணுமே மறிக்கும்போது. மதிப்பு எதில் இருக்குது? பாருங்க, நான் ரொம்ப பிரயாசப்பட்டு சேர்த்து வைக்கிறேன், அவைகள் ஒரு நிரந்தரமானது இல்லைன்றதை நான் அறிஞ்சிட்டேன். அதை வேறொருத்தனுக்கு விட்டுட்டு போகணும், நான் வேறொருத்தனுக்கு விட்டுட்டு போவேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் அதை நான் சேர்த்துட்டே இருக்கிறேன். இதில் மதிப்பு இல்லை. ஆனால் நான் சேர்க்கிறேன், ஆனால் அது நான் மறித்த பிற்பாடு எனக்கு ஒரு இதாகவே இருக்கும்னு சொன்னால் அதில் தான் மதிப்பு இருக்குது. அதுதான் நித்தியமான பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷம். 21வது வசனத்தில் இங்கே 21 நம்ம வாசிக்கிறோம். ஒருவன் புக்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான், ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவன் அவன் அதை சொந்தமாக விட்டு விட்டு போக வேண்டியதாகும். இதுவும் மாயும் பெரிய தீங்குமாய் இருக்கிறது. அவனிங்க இங்கே ரொம்ப புத்தி யுக்தியோடு நிதானத்தோடு ஒருத்தர் பிரயாசப்படுறார். அவர் நிறைய அப்படி பிரயாசப்பட்டு சம்பாதிச்சு வைக்கிறார். அப்படியெல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டு அவர் மறிக்கும்போது அந்த மாதிரி வேலையே செய்யாத ஒருத்தனுக்கு பின்னால் அதை வந்து ஃப்ரீயாக அவர் கொடுத்துட்டு போக வேண்டியதாக இருக்குன்றதை சாலமோன் கவனிக்கிறார். இதில் தான் மதிப்பு இருக்குதா? அதுங்க அது மாயை அப்படின்றார். 24வது வசனத்தில், மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கருத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். அவனுக்கு இந்த பூமியில் வேலை செய்து சாப்பிடணும்னு கருத்து சொல்கிறார். வேலை செய்யலைன்னா நம்ம சாப்பிடக்கூடாதுன்றார். இப்போ வேலை செய்து சாப்பிடுங்கன்றாரு. அப்படி வேலை செய்து சாப்பிட்டு அந்த பலனை நாம் அனுபவிப்பதை பார்க்கலும் வேற என்ன நன்மை இருக்குது? கர்த்தருடைய கரத்திலிருந்து வருது அந்த நன்மை, அதை நீங்கள் அனுபவிங்கன்றார். ஒருவேளை அவைகளை நாம் நம்முடைய தேவைக்கும் அதிகமாக இருந்தால் தேவையுள்ளவனுக்கு கொடுத்து நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்க்கலாம். அதை விட்டு நாம் தொடர்ந்து அதை சேர்த்துட்டே இருந்தோம்னு சொன்னால் சாலமோன் சொல்கிறார், இதில் மதிப்புன்றது இல்லைன்றார். அது ஒரு மாயை. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 18 பாருங்கள், இந்த மாயையான காரியங்களில் உடன்படுவதில் சாலமோன் எவ்வளோ விருப்பத்தோடு இருந்தார். பிரசங்கி 5:18 எல்லாத்தையுமே அவர் அனுபவிச்சார் தான். கடைசியில் அவர் எப்படி இருக்கிறாரு? இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலம், உத்தமம் காரியம் என்று நான் கண்டேன், இதுவே அவன் பங்கு. என்ன சொல்கிறார் சாலமோன்? சேர்த்து வைக்க வேண்டான்னு சொல்கிறார். ஏன்? அவர் சேர்த்து வச்சார், அனுபவிச்சார். கடைசியில் அந்த காரியத்தின் முடிவை அவர் கவனித்தப்போ இது வேஸ்ட்டுன்றதை புரிஞ்சுக்கிட்டார். அது ஜீரோ, மாயைன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் 18, தேவன் பலனை கொடுக்குறாரு, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க,
அந்த பலனை நீங்கள் புசித்து கொடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. அந்த பலனை நீங்கள் அனுபவிங்க. பாருங்கள், அதை தவிர நான் அதை சேர்த்து வச்சுட்டே இருந்தேன்னு சொன்னால் அதில் எந்த ஒரு பலனும் இல்லைன்ற அது ஒரு மாயையான காரியம். ஏனென்றால் அவைகளை நாம் நமக்கு பின்வரும் விட்டுட்டு போகணும். ஒருவேளை நம்ம ஜீவனோடு இருக்கும்போதே அவைகளை தேவன் நம்ம விட்டு எடுத்துக்கொள்ள சித்தமாக இருந்தால் விட்டுருவோம், இழந்துருவோம். அது அவைகள் பூமிக்குரியவைகள்ன்றதால சீக்கிரமாக சேதமடையும். நமக்கு பின்னால் ஒருத்தர் அதை எடுத்துக்கிறான் இல்லையா, அவன் ஒரு வேளை பாதுகாப்பாக வச்சுருந்தா அது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அவனுக்கு பின்னால் வரவன் பாதுகாப்பாக வச்சுருந்தான்னா ஒரு வேளை அவைகள் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும், கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் அவைகள் ஒரு வேளை நீடித்திருக்கலாம். அவருடைய வருகையின் போது நிரந்தரமாகவே இல்லாமல் போகும்னு பேதுரு சொல்கிறார் இல்லையா. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனம் 12 பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும்படி நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது. பிரசங்கி 3:12 மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்ததும் இல்லாமல் வேறு ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். பாருங்கள், எல்லாத்தையுமே அனுபவிச்சு சாலமோன் என்ன சொல்கிறார் கடைசியில், நீங்கள் பலன் கொண்டு சம்பாதிக்கிறத நீங்கள் புசித்து குடிங்க, உயிரோடு இருக்கையில் நீங்கள் நன்மை செய்யுங்க. வேறு எந்த ஒரு நன்மை மனுஷனுக்கு இருக்குதா பூமியில்? ஆனால் நிறைய பொக்கிஷங்களை நிறைய புதிய தொழில்நுட்பங்களை சேர்த்து வைப்பது ஒரு நன்மைன்றதை மனுஷன் யோசிக்கிறான். அது ஒரு நன்மையா? அதை செஞ்ச சாலமோன் அதை பற்றி என்ன சொல்கிறார்? நம்ம இப்போ தான் அதை சேர்க்கணும்னு யோசிக்கிறோம். சாலமோன் அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டார் எப்போ. அப்படிப்பட்ட சாலமோன் சொல்கிறார், இல்லை அது நன்மை இல்லையே. நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மை செய்யுங்க, உயிரோடு இருக்கும்போது உங்களுக்கு என்ன தேவன் கொடுக்குறாரோ அதை நீங்கள் புசித்து குடிங்க, அதை தவிர வேறு எந்த நன்மையும் இல்லையென்றார். அப்படியானால் மனிதர்கள் ஏன் தொடர்ந்து இன்றைக்கு பூமிக்குரிய பொக்கிஷங்களை பின்னால் ஓடிட்டுருக்குறாங்க? பாருங்கள், இது குறிச்செல்லாம் அவங்க கவனிக்காதனால. அதை குறிச்செல்லாம் சாலமோன் எப்போ கவனித்தார்? பிற்பாடு தான் கவனிச்சார் இல்லையா. அந்த காரியங்கள்லாம் செய்து முடித்த பிற்பாடு, எல்லாவற்றையும் அனுபவித்த பிற்பாடு நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? சாலமோனை கவனிக்கணும். எல்லாத்தையுமே அனுபவித்து அவர் இப்படி சொல்கிறாரு, எல்லாத்தையுமே செய்த சாலமோன் இதை குறித்து இப்படி சொல்கிறாரு, அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆசாப்புடைய விஷயத்தில் நம்ம என்ன கவனித்தோம்? தேவபக்தியாக இருக்கிறான்னா, தேவபக்தியே இல்லாத இருக்கிறான் அவனுக்கு எல்லாமே கிடைக்கிது. ஆனால் தேவபக்தியாக இருக்கிற எனக்கு டெய்லி உபத்திரவம் தான் இருக்குதுன்றார் ஆசாப். அப்படி இருக்குதேன்னு சொல்லிவிட்டு அவனை பார்த்து அவர் பொறாமப்பட்டார். பிற்பாடு அவனுடைய முறிவு என்னன்றதை கவனித்து உணர்ந்தார். இல்லை இப்படி பூமியில் அப்படி ஐஸ்வர்யத்தோடு வாழ்கிறதுன்றது ஒரு சறுக்கலான ஜீவியம், அது ஒரு வேஷம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டார். அதை புரிஞ்சுக்கிட்டோன்னு என்ன செஞ்சார் ஆசாப்? அந்த ஜீவியம் எனக்கு வேணான்னார். நாமும் கூட இந்த காரியங்களை எல்லாம் கவனித்து இவைகளெல்லாம் நாம் சேர்ப்பது அப்படின்றது ஒரு சாதாரணமான வேஷமான ஒரு காரியங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் நம்முடைய பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்க்க நாம் முயற்சிப்போமாக. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு நன்றி சொல்கிறேன்.